கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் நல்ல மண்வளம் மற்றும் சீரான தட்பவெப்பநிலை உள்ளதால் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் காதலர் தினம் ஆகிய விழா காலங்களில் இந்தியாவின் பல நகரங்களுக்கும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக காதலர் தின கொண்டாட்டத்திற்கு மட்டும் ஓசூர் பகுதியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 கோடி ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளில் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு 1 கோடி மலர்களுக்கு மேல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நிலையில் ஓசூர் ரோஜா மலர்களுக்கு இணையாக சர்வதேச சந்தையில் கென்யா, எத்தியோப்பியா, சீனா போன்ற நாடுகள் பல நல்ல தரமான மலர்களை சந்தைக்கு கொண்டு வருவதால் போட்டி அதிகரித்து காணப்படுகிறது. இது தவிர இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்வதற்கான விமான கட்டணங்கள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பல மடங்கு அதிகரித்துள்ளதால் ஓசூர் பகுதியில் இருந்து இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கான ரோஜா மலர்கள் ஏற்றுமதி சரிவை சந்தித்துள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். வணக்கம், நான் ஒசூர்லேருந்து ஹரிஷ் பேசுகிறேன். நான் வந்து 25 ஏக்கரில் பசுமை குடியில் அமைச்சு மலர்கள் சாகுபாடு செய்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த எல்லா விவசாயிகளும் சேர்ந்து 3 மாதம் இதுக்காகவே ஒர்க் பண்ணுவாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இந்த காதலர் தினத்துக்காக. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாமே அதிகமாக ஆகுறதுனால வந்து ஏற்றுமதி ரொம்ப பாதிக்குது, ரொம்ப குறையுது. 5லிருந்து 6 கோடி மலர்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கலாம் இந்த 2 மாதத்தில். ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5லிருந்து 2 கோடி மலர்கள் ஏற்றுமதி ஆகணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு ஏற்றுமதி ஆகலை. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே காரணம், இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விவசாயம் பண்ணுற உற்பத்தி பண்ணி மலர்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கென்யா, இத்தோப்பியா இந்த நாடுகளெல்லாம் போட்டி போடவே எங்களால் முடியல. எங்கள் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தால் கூட இந்தியாவிலேயே நல்ல குவாலிட்டி வர்ற இடம் இந்த மலர்களுக்கு வந்து ஒசூர் தான். அவ்வளோ குவாலிட்டி வந்து கூட எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியல. அரசாங்கம் வந்து இது உடனடி நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வு காணணும்னு அரசாங்கத்திட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி கடந்த 25 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு சப்சிடி கொடுத்து, மானியம் கொடுத்து, இந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விவசாயிகளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்றுமதிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க எங்களால் முடியும். ஒசூரில் உள்ள ஃப்ளவர் இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது, மலர் ஏற்றுமதி சந்தை இது இருக்குது. அது என்ன செயல்படுத்துங்களா இல்லையா? ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 20 கோடி ரூபாயில் வந்து ஏற்றுமதி மையம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே வாங்கி உள்ளூர்லேயே விற்கிறாங்க மலர்கள். அதனால எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது. என்ன ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அவங்களும் அங்கேயே அதே ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது மாதிரி பண்ணால் விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதே அவங்க ஏற்றுமதி பண்ணணும் வெளிநாடுகளுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுமதி பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 20% 30% வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ரோஜா மலர்களை கடந்த 15 நாட்களாக விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். தோட்டங்களில் ரோஜா மலர்களை தரம் பிரித்து பேக்கிங் செய்யும் விவசாயிகள் அதனை வெளிநாடு மற்றும் உள்நாட்டின் நகரங்களுக்கு அனுப்புவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரோஜா மலர்கள் அறுவடை செய்யப்பட்டு 15 நாட்களில் சுமார் 6 கோடி மலர்கள் அறுவடை செய்த நிலையில் சுமார் 1 கோடி அளவிலான ரோஜா மலர்கள் மட்டுமே இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மீதமுள்ள 5 கோடி ரோஜா மலர்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. வெளிநாடு ஏற்றுமதி சரிவை சந்தித்தாலும் இந்தியாவில் வாழும் காதலர்களுக்காக 5 கோடி ரோஜா மலர்கள் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய விமான கட்டணங்களையும் ஜிஎஸ்டி வரியையும் குறைக்க நடவடிக்கை எடுத்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.